எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டில் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் நம்மளை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். முக்கியமாக இன்றைக்கி உருவாக்கும் கரங்கள் நிகழ்ச்சிக்கு நாம் எபிசோடுக்கு வருகிறோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்து காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. யாருன்னு கெஸ்ட் பண்ணுங்க. இன்றைக்கு நம்ம மத்தியில் கடந்த முறை உருவாக்கும் கரங்களில் நம்மோட பகிர்ந்து கொண்ட பாஸ்டர் டேவிட் சாம் ஜாய்சன் வந்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால பாஸ்டர் உங்களை வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் a joy to have you here again. தேங்க்யூ. இன்றைக்கு அவர்களோடு சில கேள்விகளை நாம் கேட்டு போன முறை நடத்தின இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சோ, நிச்சயமாக இன்றைக்கும் அவங்க மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோட இடைப்பட போகிறார். உங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். உங்களுக்கு அறிந்தவர்களுக்கு வேலை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்ல முடியும். நான் சொல்லுங்கள். யூடியூப்பில் பார்க்குறவங்க இதை நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு த டிஸ்கஷன். புது வருஷத்தை தொடங்கியிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். புதிய வருஷம் அப்படின்னும் போதே ஒரு புதிய ஆரம்பம். நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த வருஷத்தில். ஒருவேளை உங்கள் லைஃப்பில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு எதிர்பார்ப்புகளோட இந்த வருஷத்தை நம்ம துவங்கியிருக்கிறோம். அப்போ இந்த ஆண்டிலே கர்த்தர் வச்சிருக்கிற அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வது தான் தேவனுடைய சித்தம். இந்த வருஷத்தில் பாஸ்டர் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் நீங்கள் அதை எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? ஸோ ஒரு விஷயம் கூட இந்த டிஸ்கஷன் இன்டர்வியூவில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். எல்லாருமே புது வருஷத்தில் பல தீர்மானங்களோடு இருப்போம். விசேஷமாக ஒவ்வொரு ஃபேமிலிகிட்ட கேட்டால் சில காரியங்கள் ஃபில் ஆகணும். நிறைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கும். நிறைய ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் உண்டாகணும். இது எல்லாருமே எதிர்பார்க்குறது. கடந்த ஆண்டு எது எனக்கு நிறைவேறலையோ அதெல்லாம் இந்த ஆண்டு நிறைவேறணுங்கிறது எல்லாருடைய ஏக்கம். ஊழியர்களை நமக்கும் அந்த ஏக்கம் உண்டு. எல்லா விசுவாசிகளும் அந்த ஏக்கம் உண்டு. ஆனால் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம், நீர் உமது கையை திறக்க நாங்கள் உமது நன்மையினால் திருப்தியாவோம். சங்கீதம் 104:28. அந்த வாக்குத்தத்தை தான் கற்று தந்திருக்கிறார். இப்போ இந்த வார்த்தையில் எல்லாமே இருக்குது. அவர் கைக்குள்ளே நம்மை திருப்தியாக்குகிற எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கும்போது ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை எனக்கு இந்த வருஷ துவக்கத்தில் கொடுத்து, ஆண்டவர் அதை சபை மக்களுக்கும் அதை வெளிப்படுத்த, அதை உணர்த்தும்படி கர்த்தர் ஒரு வார்த்தையை நினைவுபடுத்தினார். அதுதான் யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் சீஷர்கள்ட்ட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்றார். இந்த வசனத்தில் 2 லைஃப் இருக்குது. ஒன்று ஃபுல்ஃபில் லைஃப். நீங்கள் கேட்குறத பிதா தருவார். ஆண்டவர் அதில் ஒரு நிச்சயத்தை தர்றார். ஃபஸ்ட்டு சொல்கிறதே தான் சொல்கிறார். நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஆனால் அந்த ஃபுல்ஃபில் லைஃப்பை நீ பெற்றுக்கொள்கிறதுக்காக ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் தேவை அப்படின்றார். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு என்கிட்ட ரொம்ப இடைப்பட்டார். ரீசெண்டாக 2-3 மீட்டிங்ஸ்லேயே ஆண்டவர் பேச வச்சார் இந்த வார்த்தையை. இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்க்குறோம், என் லைஃப் ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணணும். பட் ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்க்கிறார், நீ ஃப்ரூட்ஃபுல் லைஃபாக வாழ அப்படின்றார். ஸோ அந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப்பை நீ வாழ்ந்துரு, நான் உனக்கு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் தரேன். ஸோ இந்த இயர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் உண்டு, எனக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய லைஃப் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். எல்லாவற்றிலும் சந்தோஷத்தில், சமாதானத்தில், நன்மைகள், ஆசீர்வாதங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒன்று வீண் போகாது. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் இந்த ஆண்டு எதிர்பார்க்கிறது ஒன்று, ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப்பை கர்த்தர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற கனியுள்ள வாழ்க்கை. அதற்காக தான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையை
தம்மை தேடி வந்து எல்லார்கிட்டையும் சொல்லலை, ஆனால் அவர் செலக்ட் பண்ண பீப்புள்கிட்ட சொல்கிறார். நாம் வந்தவர்கள் அல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸோ நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டேங்கிற நிச்சயம் இருக்குதுன்னா நம்ம ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழ்வோம். இந்த ஆண்டு ஃபுல்ஃபில் ஆகும். ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஃபுல்ஃபில்மென்ட், நல்ல வார்த்தைகள். ஒரு கர்த்தருடைய தாசனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகள் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. எங்களுக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தை, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். என்னுடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்டிங்கில் என்னை ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை. பிரைஸ் காட், glory to God. அப்போ அதுலேயும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய இருதயம் பெருக்கத்தை தான் விரும்புது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்குள்ளார ஒரு பெருக்கத்தை, அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம மூலமாக ஆண்டவர் நம்ம சூழ்நிலைகளில் ஒரு பெருக்கத்தை கொண்டு வர்றார். ரொம்ப அருமையான வார்த்தைகள். ஸோ நிச்சயமாக அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ்க்கு நேராக நம்ம பயணிக்கணும். இப்போ நான் ஒரு கனிதரும் வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ளர பெருகும்போது, அந்த பயணத்தில் போகும்போது ஃபுல்ஃபில்மெண்ட் தானாக நடக்கிறது. அப்போ அப்படி ஒரு கனிதரும் ஜீவியம் அப்படின்னும் போது ஒரு செடியை நம்ம எடுத்துட்டோன்னா, அதே யோவான் 15 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்க பிதாவானவர் சுத்தம் பண்ணுறார். அப்போ ஒரு ப்ரூனிங், ஒரு டிசிப்ளினிங் தேவையாக இருக்குது. அது மெயினாக இந்த செடிக்கு கண்டிப்பாக தேவை. நமக்கு அது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. நியூ இயர் அப்படின்னும் போதே நிறைய பேர் நம்ம நிறைய ஒரு டெசிஷன்ஸ், நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுக்கிறாங்க. நான் சிறுபிராயத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மா நியூ இயர்னால் முதல்ல கேட்பாங்க, நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுத்தேன்? ரெசல்யூஷன் இல்லாத நியூ இயரில், ரெசல்யூஷன் இல்லாத நியூ இயரில். வண்டர்ஃபுல். அப்போ அது நிறைய விதத்தில், சிலர் வந்து ஈவன் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், சரீர ரீதியாக ஒரு டயட் பண்ணணும், ஆவிக்குரிய காரியங்களே அந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் இருக்குது. ஆனால் நல்ல ஆரம்பம், எல்லாம் நல்லது தான். அதை சஸ்டெயின் பண்ணுறது கொஞ்ச நாள் அது ஓடுது. நான் காலையில் ஏஞ்சி ஜெபிக்கணும், ஏஞ்சி நான் வேதத்தை வாசிக்கணும் இப்படி. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அதை சஸ்டெயின் பண்ணுறதுல தான் நிறைய பேருக்கு போராட்டம் வர்றதை பார்க்குறோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் நல்ல டெசிஷன்ஸை எடுத்து கர்த்தர் உங்களை நடத்தி அதை எப்படி உங்களால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிச்சு, அது குறித்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாஸ்டர் சொன்னது போல் ரெசல்யூஷன் இல்லாத நியூ இயர் யாருக்குமே இருக்காது. இந்த இயர்லேயும் நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. பட் நமக்கு இருக்கிற சேலஞ்சை வந்து அதை வந்து நிறைவேற்றுறது. நிறைய பேர் தீர்மானம் எடுத்து நிறைவேற்ற முடியாததுனால தீர்மானம் எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் வந்து இதே யோவான் 15 ஆண்டவர் வந்து நீங்கள் போய் கனியுள்ள வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்பாகவே ஃபஸ்ட்டு அந்த சீஷர்களுக்கு சொல்கிற வார்த்தை, என்னிலே நிலைத்திருங்கள். என்ன இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ என் லைஃப்பில் இவனோ என் ரெசல்யூஷன், அது என் ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, எதுவுமே என் வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு அவரோடு நான் நிலைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் நான் சொல்லுவேன், இந்த பகுதியில் வந்து ஆண்டவர் வந்து தம்மை செடியாகவும் நம்மை கொடியாகவும் வச்சிருக்கிறார். கொடி இல்லாமல் செடி நின்றோம், ஆனால் இந்த செடி இல்லாமல் கொடிக்கு நிற்க முடியாது. எல்லாருமே கொடியை தான் மெயினாக பார்ப்பாங்க, இந்த செடியை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த கொடி வளரணுன்னாலும் சரி, அந்த கொடி படரணுன்னாலும் சரி, அந்த கொடியில் கனி உண்டாகணுன்னாலும் சரி, இந்த செடி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த ரெசல்யூஷன் எனக்கு, நான் அதில் டிசிஷனில் ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு இந்த ரிலேஷன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த ரிலேஷன் எனக்கு எங்கே லேக் ஆகுதோ அங்கே எல்லாமே எனக்கு முடிஞ்சிடும், என்னால் நிற்க முடியாது. இது வந்து நான் இப்போ சொல்கிறதுனால நான் வந்து ஸ்டார்டிங்கில் பர்ஃபெக்ட் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி நிறைய விஷயங்களை வந்து ஆண்டவர் அப்படி தான் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த உறவுக்குள்ளே இருக்க எது என்னில் மாற்றணும். மோசைக்கு வந்து தான் நிற்கிற இடத்துல தான் செருப்பு போட்டிருக்கிறது தப்புன்னு தெரியலை. ஏன்னா நம்ம பார்வைக்கு அது வனாந்திரம், முள் செடி பக்கத்தில் நிற்கிறார். ஆனால் அந்த ரிலேஷனுக்குள்ளே வந்ததுனால தூரத்தில் நிற்கிற மோசைக்கு இதை சொல்லலாம் ஆண்டவர்.
ஆனால் அந்த உறவுக்குள்ளே வர்றான்னு தெரிஞ்சதும் கர்த்தர் எதை மாற்றணுமோ அதை மாற்ற வைக்கிறார். அவனுக்கு செருப்பு கலத்துறது கஷ்டமாக தெரியலை, கோலை போடுறது கஷ்டமாக தெரியலை. ஏன்னா அந்த ஒரு ரிலேஷன். ஸோ அந்த அவருக்குள்ளே நான் எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்ணுறேனோ என்னுடைய டிசிஷனை நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஆண்டவர் இங்கே அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அந்த உறவுக்குள்ளே போக போக நம்ம அறியாமலே நிறைய மாற்றி இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நிறைய காரியங்கள் சேஞ்ச் ஆனது எதனாலன்னா அந்த ரிலேஷனால். எவ்வளோ மாற்றிருக்கிறார் ஆண்டவர். நம்ம வெளியரங்கமான மாற்றங்கள் நிறைய வரல, ஆனால் உள்ளே நிறைய மாற்றிருக்கிறார். அதான் தாவீது பாடுறார், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் பாடுவேன் அப்படின்றார். என் சரீரத்துக்கு செய்தது அல்ல, எவ்வளோ கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறார், எவ்வளோ காரியங்கள் சேஞ்ச் பண்ணுறார். அது எதனால் வந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஸ்குள்ளே வர வர நமக்குள்ளே அந்த மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். ஸோ அந்த உறவு ஆண்டவர் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து அதிகமாக என்கிட்ட பர்சனல் அடிப்பட்டது தான். இன்றைக்கி வந்து நிறைய பேர் லைஃப்பில் இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. கூட்டமாக ஆராதிப்போம், கூட்டமாக சர்ச்சுக்கு வந்து எல்லாம் செய்வோம், ஆனால் பர்சனலாக என் ஆண்டவரோடு உள்ள அந்த ரிலேஷன் எனக்கு இல்லைன்னா அந்த ரங்கத்தில் பார்க்குறவங்கள் இதாக வெளியரங்கமான பலன் செய்வார். ஸோ உள்ள நான் ஆண்டவரோடு அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் எங்கே கட் ஆகுதோ அங்கே என்னுடைய டிசிஷன்ஸ் நிறைய கட் ஆகிடும். வண்டர்ஃபுல். தானியேலுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு டீனேஜில் அவர் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாலும் அந்த தேவனோடு இருந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால ஒரு டிசிப்ளின், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றத அவர் அதை தவிர்க்க முடிஞ்சிச்சு. டீனேஜில் நல்லா சாப்பிடணும் அப்படின்றது தான் ஒரு இதாக இருக்கும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அவரை அந்த டிசிப்ளினுக்குள்ளார நிற்க வச்சிச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ அதே மாதிரி தினமும் 3 வேளை அவர் ஜெபிக்கிறார். ராஜா செய்து வந்தபடியே எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அத்தனை வருஷம், அது வந்து 80 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் ஒரு விஷயத்தை அப்படி டிசிப்ளினாக சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தேவனோட இந்த ஒரு ரொம்ப அருமையாக. மூத்தகுமாரன் அப்படி தானே பாஸ்டர், சொத்தை எழுதி கொடுக்கும்போது 2 பேருக்கு தான் எழுதி கொடுக்குறாரு. ஆனால் மூத்தகுமாரனுக்கு அனுபவிக்க நிறைய இருக்குது, ஆனால் முடியலை, ஏன்னா ரிலேஷனில் இருக்கிறான். தட்ஸ் ரைட். ஸோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அந்த செடியாகிய கிறிஸ்துவுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவரோட நம்ம ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில், ஆவியானவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, என்னை நடத்துங்க, உங்களோட நான் பழக விரும்புகிறேன், அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கம்யூனிகேஷன்லேயே நம்ம இருக்கு. இந்த பழக்கம்னு சொல்லும்போது தான் ஆக்சுவலி என் லைஃப்பில் நடந்த ஒரு சாட்சி. சொல்லு. லாஸ்ட் இயரில் நிறைய இடத்துல அந்த சாட்சியாண்ட சொல்ல வச்சார். எனக்கு நான் லாஸ்ட் இயர் சொன்னது போல் எனக்கு பேபி வந்து 4 இயர்ஸ் தாண்டி தான் பிறகுறான், ஐசக். அவள் பிறகுறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு உண்டு, ஜாஃபியா. அவள் வந்து என்னை வந்து சித்தப்பான்னு கூப்பிட, சித்தப்பா டேடின்னு கூப்பிடுவான். ஒய்ஃபை வந்து சித்தி மாமி அப்படின்னு கூப்பிடுவான். ஸோ அந்த டேடின்னு சொல்லி கூப்பிட்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட் ஃபீல் ஆகிட்டு அட்டாச்சா. பட் வந்து என்னதான் இருந்தாலும் டேடி கூட சித்தப்பா ஆட் ஆகுதுன்ட்டு அப்படி ஃபீல் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு இப்போ ஐசக் பிறந்ததும் பயங்கர ஹாப்பி. அவன் பிறந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அடுத்து நான் எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அவன் வாய் திறந்து என்னை அப்பான்னு சொல்கிறான். ஸோ அவன் வாய்ஸில் வந்து அவன் என்ன டேடி அப்பான்னு கூப்பிட்றது கேட்கும். ஸோ 6 monthsலேருந்தே நான் பக்கத்துலேருந்து வெயிட் பண்ணுறேன், அப்பா சொல்கிறா அப்படின்ட்டு. 6 monthஸில் அவன் சொல்லலை, 6 months பிள்ளைங்க சொல்லாது. கொஞ்ச நாளில் அவன் வந்து அம்மா சொல்லிட்டான். யாரை பார்த்தாலும் அம்மா, என்ன பார்த்தாலும் அம்மா, என் ஒய்ஃபை பார்த்தாலும் அம்மா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி ஒரு 1 year 1.5 yearsலாம் ஆகும்போது நிறைய வேர்டு சொல்ல சொல்லிட்டான். அம்மா சொல்லிட்டான், தாத்தா சொல்லுவான், பாட்டி சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான், அப்பா மட்டும் சொல்ல மாட்டான். அப்பா அவன் பக்கத்துலேருந்து டீச் பண்ணுறேன், இந்த அம்மாவில் இம்மாவை எடுத்துட்டு இப்பா போடு. அவன் சொல்லவே இல்லை. அவன் ஒரு 2 yearsலாம் நெருங்குது. அப்போ எங்கள் சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங்கில் வந்து வர்ஷிப் நடத்தும்போது இந்த சாங், அப்பா அப்பா மகன் நான், இந்த பாட்டை பாடி வர்ஷிப் பண்ணுறேன். முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீமை வந்து என் ரூமில் ஒரு ஸ்பீக்கரில் போட்டு விட்டு கேட்டுட்ருக்கேன். கேட்கும்போது இந்த அப்பா சாங் வரும்போது என் பையன் பெட்டில் இருந்து அப்பான்னு கத்துறான். 2 years தாண்டி எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து காட்டுறேன், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து காட்டுறேன், இந்த பாட்டை ரிப்பீட்டடாக போட்டு விட்டு அவனை அப்பா சொல்ல வச்சுட்டே இருக்கேன். ஏன்னா அவன் வாய்ஸில் கேட்குறது எனக்கு, அதுக்கு வேணும் 2 years வெயிட் பண்ணேன். எனக்கு அவன் பிறந்தது ஒரு சந்தோஷம், அதை விட எனக்கு என்ன சொல்ல டபுள் மடங்கு சந்தோஷம் வந்து அவன் அப்பா சொன்னான். அப்போ இந்த சந்தோஷத்தில் அன்றைக்கி இருக்கும்போது ஆண்டவர் வந்து என்கிட்ட பேச தொடங்குறார்.
உனக்கு இந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சு அப்படின்னு கேட்டார். உன் பலத்தில் பிறந்ததா இல்லை நான் கொடுத்ததா அப்படின்னு கேட்டார். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த பிள்ளை ஆண்டவரே, நான் உனக்கு கொடுத்த பிள்ளை. ஒரு 2 இயர்ஸ் அவன் வாய்ஸில் அப்பான்னு கூப்பிட்றது டிலே ஆனது உனக்கு வலிக்குதுல, நீ என்கிட்ட அப்பான்னு பழகி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டார். அதுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நான் போகிறது ஜெபிக்கிறதே, ஆண்டவர் இன்னைக்கு மீட்டிங் போகிறேன், என்ன செய்தி கொடுக்கணும், ஒரு தேவைக்காக ஒரு நெருக்கம் இருக்குமே தவிர அந்த பழகுற அந்த ரிலேஷன்ஷிப்பு ஆண்டவர் அன்னைக்கு வந்து அதை உணர்த்துறதற்காக 2 இயர்ஸ் வந்து என் பிள்ளைய அப்பா சொல்ல விடல. ஆண்டவர் வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார், ரொம்ப விரும்புகிறார், ஏங்குறார். வண்டர்ஃபுல். ரொம்ப ஒரு டச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட அந்த கொய்னோனியா இருப்பதாக பவுல் சொல்கிற மாதிரி, அப்போ அந்த ஐக்கியத்தில் இருந்து நமக்கு தேவையான எல்லா அந்த டிசிப்ளினை சஸ்டெயின் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம், தொடர்ந்து நாம் இதை குறித்து பேசுவோம். உருவாக்கும் கரங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் அருமையான பாஸ்டர் டேவிட் சாம் ஜாய்சன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை நம்ம சுதந்திரிச்சுக்கிறது, அதற்கான ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவரோட ஒரு ஐக்கியத்தை நம்ம காத்து கொள்ளும்போது கர்த்தர் கிருபை தரான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். இப்போது பாஸ்டர், ஆண்டவருடைய சித்தத்தில் நம்ம நடக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை வச்சுருக்கிறாருன்னா அதை அடைகிறதற்கு ஒரு பாதையை வச்சுருக்காங்க. பல நேரங்களில் நம்ம சில எண்ணங்கள், அதாவது அது தவறானதுன்னு கூட சொல்ல முடியாது, பட் இப்படி போனால் நம்ம ஒரு காரியத்தை சென்று அடையலான்னு அந்த மாதிரி நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் வித்தியாசமாக இருக்கும் பொழுது அப்போ தான் அந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது. திடீர்னு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளையும் கொடுத்துட்டாரு, இப்போ பெருக செய்வேன்னு சொல்கிறாரு, பலி கொடுக்க சொல்கிறார். அப்போ ஒரு கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ என்னுடைய வழிகள், என்னுடைய நினைவுகள் அது வித்தியாசமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த மாதிரியான நேரங்களில் எப்படி அந்த தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து போகிறது தான் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆட்டிடியூடை, அந்த அர்ப்பணிக்கிற ஒரு ஆட்டிடியூடை கல்டிவேட் பண்ணுறது உங்கள் லைஃப்பில் இருந்தும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சரியான சவாலான ட்ராக் பாஸ்டர். ஆக்சுவலி இது பேசுகிறது ஈஸி, கேட்குறது அதோட ஈஸி. ஆனால் அந்த ட்ராக்கில் ட்ராவல் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச். இன்றைக்கி வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, அந்த ஜெனிசிஸ் 22 வந்து நம்ம வந்து ஈஸியாக பார்க்குறோம், ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுனால. ஆனால் அந்த ட்ராக்கில் வந்து ஆபிரகாம் போகும்போது எந்த மைண்டில் போயிருப்பாருங்கிறதுலாம் வந்து பெரிய, அது வந்து நம்மளால் கிரகிக்கவே முடியாது. ஏன்னா வெயிட் பண்ணி 24 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஆண்டவர் கொடுத்த பிள்ளை கொஞ்ச நாள்லே அந்த பிள்ளைய பலி கேட்குறாருன்னா வந்து இப்படி நமக்கெல்லாம் ஒரு சேலஞ்ச் வச்சாருன்னா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமானா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதனால தான் இப்படிப்பட்ட சேலஞ்ச் நமக்கு வைக்கல. ஆண்டவருக்கு ஆபிரகாம தெரியும், நம்மையும் தெரியும். ஸோ அப்போ ஆண்டவர் வந்து அந்த ட்ராக்கில் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நினைக்கிற பாதையில் அல்ல எனக்கான நன்மை, அவருடைய பாதையில் தான் எனக்கான நன்மை. சவுல் அவருடைய பாதையில் வருகிறது வரையிலும் காணாமல் போன கழுதையை கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவர் பாதையில் வந்ததும் அந்த கழுதையும் அகப்படுது, அவனுக்கான ஆயத்தம் பண்ணப்பட்டதும் அவன் கண்களுக்கு முன்பாய் காட்டப்படுது. ஸோ அவர் ட்ராக்கில் தான் எனக்கான எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ட்ராக்கில் வந்து நான் நடக்கிறது வந்து பல நேரத்திலும் இந்த மாதிரி பாதையில் நடக்கிறவர்கள் ஆண்டவர் தனியாக தான் கொண்டு போவார். ஏன்னா அந்த ட்ராக்கில் நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அதோடைய பாதையுடைய கிளாரிட்டி ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். அந்த ஃபெய்த் அவங்களுக்குள்ளே தான் எழுப்பிட்டே இருக்கும், மற்றவங்க புரியாது. ஏன்னா அதனால தான் பாருங்கள், ஆபிரகாமுக்கு வந்து சாராளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ட்ராக்கில் போகும்போது சாராளை கூட்டிகிட்டு போகலை, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனார். ஆனால் இந்த ட்ராக்கில் வந்து சாராளை, ஏன்னா சாராளுக்கு அது சொன்னால் புரியாது. இவ்வளோ நாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தான் புறப்பட்டாங்க, சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ட்ராக்கில், இது இப்போ ஆபிரகாமுக்கு வைக்கிற ட்ராக், அந்த ட்ராக்கில் சாராளை கூட்டிகிட்டு போகலை. பையனும் கேட்கல, அம்மாவையும் கூப்பிடல, அவனும் நம்பி போகிறான். அப்போ அந்த ட்ராக்கில் அதே போல் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததும் கழுதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு,
வேலைக்காரங்களை இஷ்டப்பார். பைபிள் சொல்கிறது, அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கர்த்தர் தான் காண்பித்த இடத்தை கண்டபோது. அப்படி எல்லாரும் ஸ்டாப் பண்ணுறார். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கு மட்டும்தான், யாரையும் நிறுத்தலை. ஏன்னா வேறு யாருக்கும் அது புரியாது. அவங்கள நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் அது அவங்களுக்கு வழங்காது. இது எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற வார்த்தை, கர்த்தர் என்னை ஒரு அறியாத பாதையில் கொண்டு போகும்போது நான் கவனிக்க வேண்டியது, ஒன்று, இது கர்த்தர் அனுமதித்த பாதையா, 2, என் கூட கர்த்தர் இருக்கிறார். இது 2 தான் நான் பார்க்கணும். என் கூட என் ஒய்ஃப் இருக்கிறாங்களா, என் அப்பா அம்மா இருக்கிறாங்களா, என் பிள்ளைங்க இருக்கிறாங்களா, என் கூட ஆராதிக்கிறவங்க என் கூட இதில் ட்ராவல் பண்ணுறாங்களா, இதை நான் பார்க்க தொடங்கிட்டேனால என்னால் அந்த ட்ராக்கில் நிற்க முடியாது. ஏன்னா விசுவாசத்தை துவக்கினவர் அவர் தான் அதை முடிக்கும். ஸோ அவர் என் கூட நடத்து. அதனால தான் ஏசாயால சொல்கிறார், குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களை தெரியாத பாதையில் நான் கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவேன் சொல்லிட்டு கீழே சொல்கிறார், என் தாசன் இல்லாமல் குருடன் யார். அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை குருடாக்கி தான் கொண்டு போகிறார். ஸோ அந்த கண் தெரியாதவங்க நீங்கள் ரோட்டில் நடக்கும்போது பாருங்கள், ஒருத்தவங்க கைப்பிடிச்சு நடக்கும்போது அவங்க நம்பி நடப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் குழியில் விழ மாட்டேன். எதனால? நடத்துகிறவர் மேலே நம்பிக்கைனால. அதே போல் சில ட்ராக்கில் கர்த்தர் என்ன நடத்துகிறவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எனக்கு தெரியும், என்ன அவர் குழிக்குள்ளே விட மாட்டார். நான் ஆபிரகாம் அதனால தான் ஈசாக்கு கேட்ட கேள்விக்கும் சொல்கிற பதிலும் அதுதான், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா இந்த ட்ராக் நான் நியமித்தது கிடையாது. நான் நியமித்த பாதையில் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னா நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். இது அவர் நியமித்த பாதை, ஸோ அவர் பார்த்துக்குவா, அவ்வளோதான். அவன் அதனால தான் நான் எப்போவுமே இன்னொரு வார்த்தையை சொல்லுவேன், அவர் நியமித்த பாதையின் ஆதியிலும் சிலது தெரியாது, பாதியிலும் தெரியாது, ஆனால் முடிவில் ஏதோ ஒன்று வச்சுருப்பார். ஸோ அதனால் முடிவு வர நடந்துருங்க. நடக்கிறதுங்கிறது சவால் தான், ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த நிச்சயத்தோடு நடந்தீங்கன்னா முடிவில் கர்த்தர் மகிமையானதை வெளிப்படுத்துவார். ரொம்ப அருமையாக இந்த காரியத்தை குறித்து ஷேர் பண்ணிங்க. இப்போ ட்ரஸ்ட், ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணணும். ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணுறோன்னா அவருடைய வார்த்தையை ட்ரஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அவர் வார்த்தை தான். அதனால தான் இயேசு சொல்லுவார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாம எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு இதை காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் ட்ராக்கில் நடக்கிறேன்னு சொல்கிறவனை விட, ஆண்டவரே நான் நடக்கிறேன், நீங்கள் எப்போ காட்டணுமோ காட்டுங்க, இப்படி நடக்கிறாமா. நாம் தரிசித்து நடவா விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ அந்த வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாது. அவர் சொன்னதை செய்வார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்றார் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ அந்த ட்ரஸ்ட்டு இருக்கும்போது நம்ம அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, அது வேலை காரியமோ இல்லை திருமண காரியமோ இல்லை ஊழியத்தின் காரியமோ, எந்த ஒரு பாதையோ, இந்த தனிமையின் பாதையோ, அப்போ ஆண்டவரை சார்ந்து நம்ம போகும்போது அவர் கடைசி வரைக்கும் நடத்தும். கண்டிப்பாக பாஷா. அதில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு ட்ராக்கில் கர்த்தர் கொண்டு போக, அது ட்ராக் நமக்கு புரியாது, ஆனால் அந்த ட்ராக்குக்கு முன்னாடி ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு வார்த்தை உங்களுக்கு தந்திருப்பார். ஒரு வார்த்தை வருதுன்னா அடுத்து ஒரு ட்ராக் இருக்குன்னு அர்த்தம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பலி செலுத்துன்னு சொல்கிறது இப்போ, ஆனால் அந்த ஈசாக்கு எப்படி இருப்பான்னு ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார். அதனால தான் ஆபிரகாமுக்கு இந்த ட்ராக்கு குறித்து பயம் கிடையாது. எனக்கு ஒரு வார்த்தையை தந்து தான் அவர் எந்த ட்ராக்லையும் விடுவார். யோசேப்பை அடுத்த நாள் குழிக்குள்ளே போடுறாங்கன்னா அதுக்கு முந்தின நாள் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டார். ஸோ யோசேப்புக்கு இந்த குழி ஒரு என்ன சொல்கிறது, ஐயோ தெரியாமல் வந்துட்டேங்கிற ஒரு பயம் வரல, கவலை இருந்துச்சு, ஐயோ சகோதரர்கள் இப்படி பண்ணுறாங்க. அதனால தான் யோசேப்பு எந்த இடத்துலையுமே முறுமுறுத்ததை பார்க்க முடியும். ஏன்னா யோசேப்புக்கு ஒரு வார்த்தை தந்துட்டு தான் கற்று இந்த ட்ராக். அப்போது இந்த ட்ராக்கெல்லாம் எனக்கு டெம்பரரி தான், அவர் சொன்னதான் எனக்கு பெர்மனெண்ட் ஆகும். வண்டர்ஃபுல். ஸோ அதில் அந்த ட்ராக்கில் கர்த்தர் வச்சுருக்கிற பாதையில் தைரியமாக ஆண்டவரை நம்பி அவர் வார்த்தையை பிடிச்சிங்க, அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை சொன்னீங்க பாஸ்டர். இப்போ சமீபத்தில் உங்கள் செய்திகள் ஒன்றை நீங்கள் நம்ம சபையில் கொடுத்தப்ப சொன்னீங்க, கிறிஸ்து நம்மில் பெருக வேண்டும்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தைகள் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். யோவான் ஸ்நானகன் நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்கிறாரு. அந்த கிறிஸ்து நம்மில் பெருகிறது அப்படின்றது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் செய்யும்போது எப்படி அந்த கிறிஸ்து என்னில் பெருகிறத அதை நான் எப்படி அனுமதிக்க முடியும், எப்படி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? கிறிஸ்துவ என்னை பெருக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரும். கிறிஸ்துவை குறித்த எவ்வளோ தெளிவு எனக்குள்ளே உண்டாகுதோ அந்த தெளிவு தான் அவரை என் லைஃப்பில் நான் பெருக வச்சுட்டே இருப்பேன்.
யோவானுக்கு அவரை குறித்த சரியான தெளிவு இருந்துச்சு. அதனால தான் உலகமே அவரை பார்த்து கேட்குறார், நீ தான் கிறிஸ்துவா அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறா, ஐயோ கிறிஸ்துவ என்ன கம்பேர் பண்ணிடாதீங்க. அவர் அவருக்கு செருப்புக்கு அந்த பாதரட்சியின் வாரைக்கூற நான் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா அவர் காலில் பார்க்கணும். அவர் அவ்வளோ மகிமையானவர். ஸோ இந்த ஒரு உணர்வும் இந்த ஒரு தெளிவும் இல்லாமல் கிறிஸ்துவ என் வாழ்க்கையில் பெருக முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் அப்படின்ட்டு. கிறிஸ்துவை அறிகிற அறிவு வளரணுன்னா இந்த வசனத்தை படிக்கணும். இந்த வசனம் எவ்வளோ எனக்குள்ளே போகுதோ, வார்த்தை எவ்வளோ நான் எனக்குள்ளே பெருக வைக்கிறேனோ, அதில் என்னில் கிறிஸ்துவ பெருகிட்டே இருப்பா. அந்த வார்த்தை போக போக இன்னொரு பக்கம் நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்திட்டே இருப்பேன். என் வாயில் அவரை துதிச்சிட்டே இருப்பேன். என் வாயில் அவரை குறித்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். அவரை குறித்த புகழ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படி தான் என் வாழ்க்கையில் நான் பெருக வச்சுட்டே இருப்பேன். கிறிஸ்துவை நான் சரியாமல் அறிந்து கொள்ளாதது வரைக்கும் அவர் என் லைஃப்பில் பெருக முடியாது. இது என் பர்சனலாக நான் கற்றுக்கொண்ட பாடம். ஸோ அவரை குறித்து அறிகிற அறிவில் எவ்வளோ நாம் டீப்பாக போகிறோமோ, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எவ்வளோ வளர தொடங்குகிறோமோ, நமக்குள்ளே கிறிஸ்து வெளிப்பட்டுட்டே இருப்பார். அதான் பவுல் சொல்கிற மாதிரி, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடல்களின் ஐக்கியத்தையும் அதை அறிந்து அந்த அறிவு பெருகும் பொழுது, பேதுரு எழுதும்போது கூட சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய கிருபையிலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வசனத்தை கொண்டு தான் நம்ம வளர முடியும். அப்போ வளரும்போது கிறிஸ்து நம்ம பெருகிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதில் நம்ம அது நடத்திட்டே இருப்பார். ஸோ அதனால தான் ரிசல்ட்டு பவுலை குறித்து கலாத்தியர் எழுதப்பட்டிருக்கு, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நீ நான் அல்ல கிறிஸ்துவே. யோவானுடைய வாழ்க்கையில் அதுதான். சீஷர்கள் சொல்கிறாங்க, ஐயா நம்மக்கிட்ட ஆட்கள்லாம் அவர்கிட்ட போயிட்டுருக்குறாங்க. அப்படி சொல்லும்போது தான் யோவான் சொல்லுவார், அவர் பெருகட்டும், அதுதான் அவர் பெருகணும், நான்லாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், நான் ஆயத்தம் பண்ணேன், அவ்வளோதான், அவர் தான் எல்லாமே. இன்னைக்கு ஒரு ஃபேமிலி லைஃப்லேயோ இல்லாட்டினா ஒர்க்லேயோ எந்த ஒரு காரியத்துலேயோ கிறிஸ்து எப்படி செயல்படுவாரோ அதே மாதிரி நான் செயல்படணும் அப்படின்றத வசனத்திலிருந்து அறிந்து செயல்படும்போது அங்கே கிறிஸ்து வெளிப்படுறேன். ஆண்டவரே ஒரு இடத்துல சொன்ன மாதிரி, என்னை கண்டவன் பிதாவை காண்பான். அப்போ நம்ம மூலமாக கிரைஸ்டை பார்ப்பாங்க. அதுதான் பெரிய சாட்சி. அது இதில் இன்னொரு சத்தியம் என்னென்னா, யோவான்கிட்ட இப்படி இந்த சீஷர்கள் சொல்லும்போது அது யோவானுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கல, இன்செக்யூராக இல்லை. ஏன்னா கிறிஸ்துவில் உயர்ந்திருக்கிறார். கிறிஸ்து என்னில் உயர்ந்திருக்கும் போது உலகத்துலேருந்து வரக்கூடிய எதுவும் என்னை பாதிக்காது. பியூட்டிஃபுல். அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம தேவனுடைய திட்டத்தில் ஏற்றுக்கொண்டு பயணிக்கும்போது சில நேரத்தில் ஏமாற்றங்கள் அல்லது சில சோர்வு உள்ள காரியங்கள் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை குறித்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் தான் சொன்னது போல் சில ட்ராக்கில் நம்ம போகும்போது அதில் கர்த்தர் எனக்குள்ளே என்ன ஃபெய்த் இருக்குது அது பார்ப்பார். என் கூட இருக்கிறவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, என் கூட இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க, இதை ஆண்டவர் கவனிக்க மாட்டார். நீ என்ன பார்க்குற, நீ என்ன பேசுகிற. யவீரு இயேசுவை கூட்டிகிட்டு போகிறார். யவீர் தான் இயேசுவை தேடி வந்தார். இப்போ யவீருக்காக தான் இயேசு புறப்படுறார். இப்போ இந்த ட்ராக்கில் வேறு யாருமே கிடையாது, யவீரும் இயேசுவும் மட்டும்தான். அந்த ட்ராக்கினுடைய பாதி வரும்போது வீட்டிலேருந்து ஒரு கூட்டம் வருது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இனி போதகரை நீ வருத்தப்படுத்தாது. அப்போ இயேசு உண்மையில் என்ன சொல்லியிருக்கணும்னா, அவங்களையும் பார்த்து சொல்லியிருக்கணும், பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, அவள் மறிக்கலை, நான் அவள் உயிரோடு எழுப்புவா, இப்படி சொல்லியிருக்கணும். கர்த்தர் அவங்கள பார்த்துலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார். யவீரோவை பார்த்து சொல்லுவார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. உண்மையிலே அந்த இடத்துல எல்லாரும் கேட்க சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படி சொல்லணும். ஆனால் யவீர்கிட்ட தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ட்ராக்கில் இயேசுவும் யவீரோ மட்டும்தான். இந்த இடத்துல நானும் கவனிக்க வேண்டியது, அவங்க சொல்கிற வார்த்தைக்கு இப்போ யவீரு முக்கியத்துவம் கொடுத்துட்டார்னா அது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அவர் சொன்ன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அடுத்த ஸ்டெப் தைரியமாக எடுத்து வைக்கிறேன். இவர் ஒரு வேர்டு கூட யவீர் ஆண்டவர் உண்மையிலே எழும்புவாள் ஆண்டவர் இப்படி கேட்கல. வீட்டுக்குள்ளே வந்ததை இயேசு சொல்கிறார், எல்லாரையும் வெளியே யவீர் அனுப்புகிறார். ஏன்னா இந்த ட்ராக்கில் இப்போ நானும் கிறிஸ்துவ மட்டும்தான். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என் கூட இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க,
இதை நான் பார்க்க தொடங்கிட்டேன்னா என் ட்ராக்கில் வந்து என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட முடியாது, தைரியமாக ஓட முடியாது. அப்போ அடுத்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்க, அப்போ இவங்களுக்கெல்லாம் அது தெரியாதா? தெரியும், ஒன்றே தெரியும். கர்த்தர் எல்லாமே செய்து முடிக்கும்போது அவங்க வாயிலே சொல்லுவார், இது கர்த்தர் செய்தது அப்படின்னுவார். வண்டர்ஃபுல். ஒருவேளை நீங்கள் சரீர பிரகாரமாக ஒரு சவால் வழியாக கடந்து போயிட்டுருக்கலாம், அதில் ஒரு ஏமாற்றமான ஒரு ரிப்போர்ட்டை டாக்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ இன்றைக்கி கேட்ட மாதிரி கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் பார்க்கணும், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ ஒரு வார்த்தையில் அதை தான் பேசணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நம்ம பார்க்குறதும் நம்ம பேசுகிறதும் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அப்படி யவீர் நின்னார், மரித்தவள் உயிரோடு இருந்தார். உங்கள் மரித்த சூழ்நிலையை கூட ஆண்டவர் எழுப்பி உலர்ந்த எலும்புகளான பள்ளத்தாக்க ஒரு பெரிய சேனையாக நிற்க வைக்க அவரால் முடியும். தைரியமாக இருங்க. கடைசியாக வெரி குவிக்லி பாஸ்டர், இந்த தேவ திட்டம் நிறைவேறதில் அது தனி மனிதனாக நின்று எல்லாம் செய்கிறது கிடையாது. நிச்சயமாக ஆண்டவர் வந்து எஸ்தருக்கு ஒரு மொர்தெக்காயை பயன்படுத்தினார். ஒவ்வொருவருக்கும் புதிய ஏற்பாட்டில் கூட பவுலை பர்னபா மூலமாக ஊக்குவிக்கிறாரு. இப்படி எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ், சரியான உறவுகள் தேவ திட்டத்தை அடைவதில் நமக்கு உதவியாக இருக்கிறது. நான் எப்போவுமே சொல்கிறேன், மெயினாக வாலிபர் கூட்டத்தில் அதிகமாக இது சொல்லுவேன். நமக்கு வந்து பழக்க வழக்கங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது. ஆனால் இந்த ஃபெலோஷிப்புங்கிறது வந்து நல்ல ஒரு ப்ரேயர்ஃபுல் அந்த பீப்புளோட வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு தெரியும் ஆண்டவர் வந்து கனெக்ட் பண்ணுவார். நிறைய பேர் ஆண்டவர் நமக்கு கனெக்ட் பண்ணி விடுவார். சவுல் வந்து ராஜாவாகும்போதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனோடு கூட ட்ராவல் பண்ண சேனைகளை கர்த்தர் கனெக்ட் பண்ணி விட்டுறார். இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் நடத்துகிற பாதையில் சிலர் கனெக்ட் பண்ணி விடுவார். தானியேலை பாருங்கள், நீங்கள் பாபிலோனில் அநேகர் அங்கே இருந்தாலும் தானியேல் யார் கூட தான் அந்த ஃபெலோஷிப்பை வச்சுருப்பார்னா தன் ஜெபிக்கிற நண்பர்களோட ஒரு காரியம் வரும்போது அவங்க கூட சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணுறார், ஜெபிக்கிறார். அதனுடைய ரிசல்ட் என்னன்னா அந்த இரவில் மறைபொருள் வெளியில் வருது. எஸ்தரை பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் வைத்திருக்கிற அந்த இடத்துல வந்து தன்னோடு கூட ஜெபிக்கிற தாதிமார்களை சம்பாதிச்சுக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. இல்லை என்னால் தனியாக நிற்க முடியும் அப்படி கண்டிப்பாக முடியாது. அதுக்காகவே ஆண்டவர் வந்து சில டிவைன் கனெக்ஷன் நமக்கு தெரியும். இந்த கனெக்ஷன் எதற்காக மட்டும்னா இந்த ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்காக மட்டும். வேறு காரியங்கள் இது கூட இன்க்ளூட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸ்பிரிச்சுவல் ஜெபிக்கிறதுக்காக நல்ல விசுவாசத்தை நமக்கு தெரியும். ஆண்டவரே சிலரை வந்து நமக்கு முன்னாடி காண்பிப்பார், இவங்க கூட இதில் நீ ஜெபிக்க தொடங்கு அல்லது இதில் கனெக்ட் ஆகு. ஸோ அவங்க மூலமாக ஆண்டவர் நிறைய ரேமா நமக்கு ஒரு வேளை பேசுவார். சில இடத்துல நம்ம ஜெபிக்க முடியாது இருக்கிற இடத்துல அவங்கள ஆண்டவர் ஜெபிக்க வச்சு நடத்துவார். இப்படி ஆண்டவர் வந்து நிறைய இப்போது எனக்கு பேபி இல்லாத டைமில் வந்து என் ஒய்ஃப் வந்து அதுவரை ஒரு ப்ரேயர் குரூப் அப்படியெல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணது கிடையாது. ஆனால் அந்த டைமில் வந்து ஈவன் ஒரு 3rd இயருக்கு அப்புறம் நினைக்கிறேன் மேரேஜ் முடிஞ்சு அவளுக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்து இது இப்படி ஜெபிக்க விரும்புகிற ஒரு 2-3 பேரை வந்து அவங்க கூட நல்லா கனெக்ட் பண்ணேன். அவங்க கூட இருந்து ஜெபிக்க தொடங்கினேன், மெயினாக பிள்ளை இல்லாதவங்களுக்காக. அப்படி ஜெபிக்க தொடங்கி அந்த ஜெபத்தில் வந்து 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு 8 வருஷமாக பேபி கிடையாது, இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் ஆண்டுகளை பேபி இல்லை. அந்த 8 இயர்ஸ் பேபி இல்லாதவங்கள 6 மந்த்ஸில் ஆண்டவர் நினைத்தரலாம். ஆண்டவர் இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுத்து, ஸோ ஒரு இடத்துல இவங்க சோறும்போது அவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க சோறும்போது இவங்க ஜெபிக்கிறாங்க. இந்த கனெக்ஷன் அப்படியே கொடுத்து அதோடைய ஒரு 2 இயர்ஸில் ஆண்டவர் எங்களை ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து நல்ல நம்மளை விசுவாசத்தில் வளர பண்ணுறவங்க, நம்மளை வந்து ஜெபத்தில் பலப்படுத்துகிறவங்க, இப்படிப்பட்டவங்க கூட நல்ல கனெக்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய கண்ணீர் அதிகமான ரீசனை வந்து நம்பி சொல்லிடுவாங்க ஓப்பனாக. எல்லாத்தையும் நம்பி சொல்கிற ஒரே இடம் தெய்வ பிரச்சனை மட்டும்தான். அவர்கிட்ட நம்ம எல்லாம் சொல்ல மாட்டோம். அவர்கிட்ட வந்து ஒரே வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவர் நீரெல்லாம் பார்க்கிறீர், நீரெல்லாம் வருகிறேன். அவர்கிட்ட வந்து நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து கூட இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஓப்பன் பண்ண நான் அன்பாக சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய குடும்பத்துலேயும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் கண்ணீர் பெருக ரீசன் வந்து சொல்ல வேண்டியவட்ட சொல்லாமல் சொல்லக்கூடாதவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறதுனால. ஸோ அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. ஜெபிக்கிறதுக்காக சொல்லுங்கள், அதுவும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான், என் குடும்பத்தில் இந்த காரியத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க, எங்களுக்கு இந்த விஷயத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க. அது ஏன் துருவி கேட்டாலும் சொல்லாதீங்க. அந்த காரியத்தில் தேவ பிள்ளைகள் தயவாய் கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஸோ அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர்கிட்ட ஓப்பனாக பேசுங்க. அன்னாள் வந்து இருதயத்தை ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஏலி வந்து கேட்குறா, என்னம்மா என்னாச்சு? ஏலிக்கிட்ட திரும்ப ஊற்றினதெல்லாம் சொல்லலை. சொல்கிறேன், நான் இல்லை அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்காக ஏலி நீ என்கிட்ட சொல்லலைல்ல, நீ போ அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் உடனே சொல்ல வைக்கிறார், நீ போ, உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டா. அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் துக்கமுகம் மாற வேண்டியது இன்னும் மாறாமல் இருக்கிற இயேசுன்னு சொல்ல வேண்டியது இன்னும் சொல்லலை. அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுறது. அவர்கிட்ட ஊட்டிட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் விட்டாதீங்க. ஊற்றுனா முடிஞ்சிருச்சு, அவர் பார்த்து கொள்வார். பட் ரைட் ரிலேஷன்ஷிப்ஸை ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்து நம்ம ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப்ஸாக கர்த்தருக்குள்ளார கட்டி எழுப்புறார். இப்போ விசுவாசத்துலேயும் ஜெபத்துலேயும். ஸோ அந்த காரியங்கள் நம்முடைய தேவ திட்டத்தை நிறைவேற்ற உதவியாக ரொம்ப அருமையான காரியங்களை இன்றைக்கி பகிர்ந்து கொண்டீங்க பாஸ்டர். த ரோல் ஆஃப் ரைட் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது தேவன் ஜெபத்துக்காக விசுவாசத்துக்காக நம்மளோட நிற்கிறவங்களை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் எல்லாவற்றையும் நம்ம அவரிடத்துல ஊற்றி விடும்போது அவர் அதுக்குரிய பதில்களை தரார். நிச்சயமாக இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை கனித்தருகிறவர்களா நீங்கள் உள்ளாரையும் ஆத்துமாவிலையும் பெருகுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை ஆயிரமாக ஒரு பலத்த ஜாதியாக கர்த்தர் உங்களை நிச்சயமாய் வைப்பார். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்காக ஜெபிப்பீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடும் துதிக்கிறோம். கிருபையாய் இந்த புதிய ஆண்டையும் எங்கள் வாழ்க்கையில காண செய்த தேவன் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் நாங்கள் நிற்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பத்தை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் உமது கரத்திலே எங்களுக்கு திருப்தியானதை வைத்திருக்கிறேன். உம்முடைய கரத்தினால் எங்கள் வாழ்க்கை திருப்தி ஆகும். ஆனால் நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபாக மாறட்டும். ஆண்டவரே, அதை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் கர்த்தர் தருகிற கிருபையை விருதாவாக்காதபடி நாளுக்கு நாள் சரியான பாதையில், நீர் நியமித்த பாதையில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு தைரியத்தோடு முன் செல்ல, விசுவாசத்தில் நிற்க, நல்ல ஐக்கியத்தோடு நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இதுவரை இல்லாத நன்மைகள் இந்த ஆண்டில் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா காரியத்திலும் உடைய பிள்ளைகள் திருப்தி அடைந்திருப்பார்களாக என்று மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாய் நிறுத்தும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்னும் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்தும். நல்ல சாட்சிகளை உடைய பிள்ளைகள் குடும்பத்திலிருந்து கேட்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியை கண்டு கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் கேட்ட சாட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு சாட்சி ஒருவருக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது மற்றொருவருக்கு. அதனால் கர்த்தர் செய்கிற நன்மைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் வருகிற நாட்களில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.